பார்த்துட்டு என்னுடைய verdict. I really like the film. In fact, to be honest, ஒரு 4-6-8 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சார்ட் ஆஃப் ப்ரீவியூ மாதிரி பண்ணாங்க. அது ப்ரீவியூன்னு கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப அப்போலேருந்து இப்போ so many change corrections they've done and really elevated the film. இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவா, இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா, இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, இஸ் இட் a story about failed love, lost dreams, realized dreams, or is it a COVID pandemic story? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம் because it's all of it. இது எல்லாம் அடங்கிய ஒரு நல்ல படம். திறமையான இளைஞர்கள், அதை நானே சொல்லக்கூடாது, என் டாட்டர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கா. வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர், வெரி ப்ரவுட் ஆஃப் த டீம் அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் சக்ஸஸ். வாழ்க வளமுடன். வேர்டிக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா இல்லை இது லவ்வா, இப்போ இவர் மோகன்ராம் சொன்ன மாதிரி ஆல் ஓவன் இன்டு ஒன் திங். அண்ட் படம் எண்டாவது அப்படின்னு நினைக்கும் போது தேட் பிகின்ஸ் another suspense. வெரி நீட்லி எக்ஸிக்யூட்டட் மர்டர், நீட்லி எக்ஸிக்யூட்டட் ஃபிலிம். அண்ட் கிருஷ்ணா ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சுஹாசினி மேடம், she has done her job well. Varu really rocked, Varalakshmi really rocked, and Vidyu and every actor that did that job well. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 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 ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருந்தது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவை நம்ம கண்ணு முன்னாடி அப்டேட் பண்ண வந்து நிறுத்திருக்காங்க. ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஒண்டர்ஃபுல் மியூசிக். ஸோ ஐ எம் ஷூர் வேர்டிக்ட் வில் ராக். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ த வேர்டிக்ட்க்கு இன்னைக்கு நாங்கள் ப்ரீமியருக்கு வந்தோம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அவ்வளோ கிளாஸாக எடுத்திருக்காங்க. அண்ட் மஸ்ட் சே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுஹாசினி மேம், ஸ்ருதி ஹரிஹரன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹர். அவ்வளோ அழகாக நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. வரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித்யுலேகா பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி பார்க்கறதுக்கே. அண்ட் கோபி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டீமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். போனாங்க, அப்ராடுக்கு போனாங்க, டக்குன்னு ஃபியூ டேஸில் முடிச்சாங்க. படத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் படமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அவ்வளோ கிளாஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இஸ் டூ குட் வித் லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். வெரி நைஸ். ஐ திங்க் இட்ஸ் மஸ்ட் வாட்ச் வித் யர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வித்யுலேகா. இப்போ தான் வேர்டிக் பார்த்து நாங்களே ஒரு வேர்டிக் பண்ணிட்டோம். படம் சூப்பராக வந்திருக்குன்னு. ரியலி இட்ஸ் ஸோ த்ரில்ட் அண்ட் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு தந்த டைரக்டர் கிருஷ்ணாவுக்கும் ப்ரொடியூசர் கோபிக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னை 2012 நிறைய காமெடி ரோல்ஸில் பார்த்துருப்பீங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஒரு சீரியஸ் கோர்ட் ரூம் ட்ராமாவில் ஒரு ஜூரி மெம்பராக ஒரு முக்கியமான பங்கு தந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஐ ஹாவ் டு கிவ் மை தேங்க்ஸ் ஒன்லி டு த வேர்டிக்ட் டீம். ஹோப்ஃபுல்லி லைக் வேர்டிக்ட் எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி வரணும். ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் திஸ் கேரக்டர் ஜஸ்டிஸ். ப்ளீஸ் வேர்டிக்ட் தியேட்டருக்கு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பாப்கார்னும் ஒரு சோடாவோடையும் யூல் ரியலி என்ஜாய் திஸ் very very thrilling courtroom drama. Catch Verdict in theaters. Thank you. Hello. படம் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வரோம். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வீட்டிலேயே அப்படி ஒரு பட்டர் தட்டினா அவ்வளோ கான்டென்ட் இருக்குது. அதனால நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வருமா அப்படின்னு தான் எப்போவுமே பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஃபார் ஒன்ஸ் நிஜமாகவே சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி நைஸ். ஒரு த்ரில்லர். அதனால
ஆரம்பத்துலேருந்தே நம்மளை வந்து ஆஹா இது எப்படி என்ன நடந்திருக்கணும் நம்மளும் ஒரு பக்கம் கெஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஹூட் அண்ட் இட் மாதிரி படம் இது. ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையிலேயே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு கெஸ்ஸே பண்ண முடியல, அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். அண்ட் ஐ திங்க் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் இஸ் த காஸ்ட். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காஸ்ட், எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் கீப்ஸ் இஸ் கெஸ்ஸிங். ஸோ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கான்டென்ட் வேணும்னு சும்மா கேட்டுட்டு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். விஷிங் த டீம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட். வணக்கம், நான் ரஷ்னா அதிராஜ் and I'm here mainly because of Gopi and Raji. But honestly சொல்லணும்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை வரும்போது, but really happy with what we saw today. Fast paced, logical, well presented and very well acted by all the artists. So all the very best to the verdict. Let it do very well. Thank you. Hi, my name is Geeta Balagangadharan. I'm a friend of Gopi and Raji. I happen to be in Chennai. I'm visiting. I live in Singapore. Definitely, after a very long time, a courtroom drama that you can enjoy. Very well done writing. The writing is very good. The direction is very nice. The suspense has been maintained for the longest time. There are moments when they try to take the audience into a different track, and it's a very smart way of doing it. I think the actors have done a great job. It is very heartening to watch a film that is led by 4 women, by women, as in the main actors, the main leads are the protagonists are women. So it was very, very, very well done. So very good evening spent watching the verdict. Congratulations to the entire team. I would request everybody to come and watch this film. It's a courtroom drama like none other. Thank you. Okay, I just want to take this opportunity. This has been a long journey for everyone involved, and entire verdict project, started as a labor of love. So my heartiest of congratulations to everybody involved in the project. Varu, Shruti, Prakash, Krishna, Aditya Rao. So, I was involved from the very first stage. I saw just how much effort and hard work everybody put right from inception, and to actually see all their efforts, come to life and seeing it being released on the big screen and being able to witness it the way it was meant to be seen, on the big screen, seeing a fusion of genres come together. And I think it's been extremely humbling and gratifying to see the response here. I'm very happy for the entire cast and crew. All the very best to Team Verdict, and hopefully we get to see more such projects from all of you. So thank you all. Hello. Sorry, late sir. Gopi sir coming? Avulu kupru. Hey, Aditya. Come, no? Vidhu's left, right? Vidhu's left. இப்படி வந்தாங்க. வேர்டிக் ஷோ தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் கேட்டது வரைக்குமே இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். வந்து நம்ம உண்மையாக வந்து சில பேர் வேர்டிக் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கிடச்சிச்சு. அண்ட் நிறைய பேருக்கு ஆக்சுவலி நிறைய பேர் மோஸ்ட் எல்லாருமே வந்து வெளில வரும்போது நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த படத்தை போய் சேர்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. மீடியாவோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து மீடியா மூலிமா தான் வந்து போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு கோர்ட் ரூம், நான் ட்ராமான்னு சொல்ல மாட்டேன், கோர்ட் ரூம் த்ரில்லர்னு சொல்லலாம். நீங்களும் பாருங்கள், பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. த பேக்ரவுண்ட் ஸ்கோர், த டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், த ஹோல் ஃபீல் ஆஃப் த ஃபில்ம், தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ 100% கொடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் இந்த ஃபுல் படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் ஷூட் பண்ணாங்க. அண்ட் இந்த காலத்தில் வந்து நமக்கு ஒரு சாங் போயிட்டு வரதுக்கே நம்மளுக்கு கிழிஞ்சிடும். ஸோ மொத்த படமே பாடுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் மொத்த குரூப்பாக கூட்டு போய் அங்கே ஒரு படம் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ஒரு படத்தை பண்ணி முடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது உங்களுக்காக வந்து இட்ஸ் ரிலீஸ் நவ், இட்ஸ் தி தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் சொன்ன மாதிரி என்டையர் மூவி அங்கே தான் ஷூட் பண்ணோம். 23 நாளில் ஹோல் படம் ஃபிலிமிங் முடிச்சிட்டோம்.
ஒரு நாளைக்கு 16 hours ஷூட் எவ்ரி டே 23 டேஸ்க்கு. அண்ட் த ஆர்டிஸ்ட் எல்லாம் தே கேவ் தேர் ஃபுல். நீங்கள் இந்த படம் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா இது வந்து இன்னைக்கு மதியானம் ப்ரெஸ் ஷோ இருந்தது, அதுலேயும் நல்லா போச்சு. நீங்கள் பாருங்கள். நீங்களாக தான் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக ஓடணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கோலி ஹாலி ஃபிலிம் நாங்கள் சொன்னோம். ஏன்னா ஹாலிவுட்டு இங்கே கோலிவுட் ப்ரொடியூசர் இவர் தான். அதாவது வந்து ஒரு மொத்த படமே போய் அமெரிக்காவில் பண்ணதார்ல அவர் இவர் தான். ஸோ ப்ளீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல அருமையான டீம். வரலட்சுமி அண்ட் சுஹாசினி மேம், ஸ்ருதி ஹரியர் அண்ட் வித்யுலேகா அண்ட் பிரகாஷ் மோகன்தாஸ் ஆமாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் படத்தில். ப்ளீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப கண்டிப்பாக தேவை. And please spread the word. And Aditya, you want to say a few? Aditya Rao, I am the music director for The Verdict. This is my first directorial debut in the Tamil film industry. Na 10 varshama film industry la background singer and playback singer. I've been part of the industry, but this was my first opportunity to be the music director for a Tamil film. Thanks to Prakash Mohandas, Gopi sir, Krishna Shankar, everybody else on the team who believed in me. They gave me complete freedom to I'm one of the co-producers of the film. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, தரமான படங்கள் தமிழில் வரதே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். அண்ட் ஐ விஷ் த ஆடியன்ஸ் come to the theatre and watch this movie because that is exactly what we want. We don't need anything more than that. வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் அது மட்டும்தான். தயவு செஞ்சு படத்தை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வைங்க. அதுதான் மை ஒன்லி ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது டைரக்டர் சொல்லி நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷனா பார்க்கும்போது அது ஆப்வியஸ்லி வந்து அது டைரக்டரோட விஷன். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி தான் ஐடியா இருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ நிறைய படம் நம்மளும் பார்த்துருப்போம்ல, ஒரு கோர்ட் ரூம்னா எப்படி இருக்கணும் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல வாங்கியிருப்போம். நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், நிறைய தமிழ் படம் பார்க்குறோம், நிறைய தெலுங்கு படம் பார்க்குறோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து ஒரு கோர்ட் ரூம்னு இப்படி ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேள்விக்கானது. வணக்கம். த வெர்டிக்ட் அப்படின்ற படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்தது, இப்போ பார்த்தோம். கிருஷ்ணசாகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் ரூம் ட்ராமா, அது பிறகு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லராக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கோர்ட் ரூம் ட்ராமா, அது பிறகு க்ரைம் த்ரில்லராக நல்ல அழகான ஒரு கதை. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஹாலிவுட்லேருந்து தமிழ் அப்படின்னு ஒரு காம்பினேஷனோட நிறைய ஆங்கிலம் இருந்தாலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு அனுபவம் கொடுக்குது. வரலட்சுமி இஸ் சூப்பர் இந்த ஃபிலிம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான படம். கிருஷ்ணசாகர் ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. திரையரங்களை பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது மாதிரியான அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெர்டிக்ட் படத்தோட ப்ரீமியர்லேருந்து வரேன். ரொம்ப அருமையான படம், ஒரு அமேசிங் த்ரில்லர் ஷாட் கம்ப்ளீட்லி இன் தி யூஎஸ். அண்ட் படத்தோட லீட்ஸ் இட்ஸ் ஆல் உமன் ஆன்சாம்பிள் அப்படின்னு சொல்லணும். சுஹாசினி மணிரத்னம், வரு சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் வித்யுலேகா எல்லாரும் ஒரு அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காங்க. An edge of the seat thriller, don't miss it in theaters. You will enjoy each and every minute of it. And climax வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட், அவ்வளோ பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். So I really hope movies like this with strong content should really work. So கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Dr. Ramakrishnan, really enjoyed the movie. இது வந்து ஒரு combination of a Hollywood movie and Malayalam movie மாதிரி இருந்தது actually. And very good performances by everyone and concept ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Throughout வந்து I think they got the attention of the viewers. Really enjoyed it. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. Congratulations to Krishna and the entire Verdict. Hi, Bharat Kalyan. Verdict movie இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் அ வெரி எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். மெயின் கிரெடிட் வந்து டைரக்டருக்கு கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. நம்ம நிறைய இந்தியன் கோர்ட் ரூம் ட்ராமாலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் இது வந்து ஒரு இண்டோ அமெரிக்கன் ஃபிலிம் அப்படின்னும் போது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா எப்படி இருக்குது, ஒரு ஜூரி, ஜட்ஜு வந்து ஆக்சுவலி அவருடைய என்ன சொல்கிறது, ஜட்ஜு வந்து எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு ஜூரியை வச்சு எடுக்கிற முடிவு அப்படின்னு. ஸோ நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, விட்னஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வேர்டிக்ட்டுக்கு வருவாங்க. ஸோ என்னடா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கதையோட வேரியேஷனே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் அந்த இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் சொல்லணுன்னா எல்லாருமே வந்து ஒரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சுஹாசினி மேடம் சொல்லவே வேணாம், அவங்களுடைய ஸ்டால்வர்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோயின், அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஆன் த ஹோல் இட் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஃபில்ம். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபில்ம். The verdict இதை பற்றி நம்ம verdict கொடுக்கணும்னா 2-3 points. Actually I feel it's really a good film in the sense ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இது கோர்ட் ரூமில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, அது ஆனால் உண்மை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 லேடிஸ் சேர்ந்து எப்படி வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்டாக ஃபைனலாக அந்த லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. அதை தவிர வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஓவர் ஃபிலிம்னு சொல்லி நம்ம இந்தியன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் அதுக்கு என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐ திங்க் திஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல் ஃபிலிமும் வந்து இங்கிலீஷில், சப்டைட்டில்ஸ் தமிழில் பேசுகிறவங்க தமிழில் பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வெரி ரொம்ப தத்ரூபமாக அவங்கவுங்க ரோலில் வித்தவுட் எனி ஒரு பந்தா இல்லாமல் ஒரு அழகாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்ருதி இஸ் டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் ஹாசினி அஃப்கோர்ஸ் அண்ட் எல்லாருமே. அண்ட் இந்த வித்யுலேகாவோட கேரக்டர் இன்னும் ஆல்ரெடி அது வந்து கேபி சார் படத்தில் அந்த மாதிரி தான் வரும். அதாவது உண்மை வந்து இருக்கும், சீக்ரெட்டாக தெரிஞ்சு அதுக்கு உண்டான ஒரு ஸ்கிரிப்டை வந்து டைலாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அக்யூஸ்ட் அண்ட் த லாயர், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் அப்ரிஷியபிள் எஃபர்ட் பை கோபி கிருஷ்ணன் அண்ட் ஹிஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, வெல் வேர்டிக்டோட ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நிமிஷமும் போர் அடிக்காமல் நம்மளுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் என்ன ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இங்கிலீஷில் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இதை வந்து நம்ம யூஎஸில் நடக்கிறது வந்து நம்ம தமிழில் கோர்ட் ரூம் சீன்ஸை வந்து தமிழில் காட்டவும் முடியாது. ஸோ அந்த ஒரு ஹேண்டிகேப் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குமோ அடுத்தது அது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ரோலை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க நான் ஃபீல் பண்ணுது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் மை டியர் ஃப்ரெண்ட் கோபி. அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தி ஹவ் டன் ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐ டோன்ட் நோ வாட் யூ வுட் கால் திஸ் கிராஸ் ஓவர் ஃபிலிமாக என்ன நீங்கள் சொல்வீங்கன்னு தெரியாது. பட் இட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட் இது. ஸோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மியூசிக் கூட நம்மளை வந்து அது ஒரு தனியாக ஒரு திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு அதோட கூடிய ஃபீல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணட்டும். சரிங்களா? ஹலோ எவ்ரிபடி, வேர்டிக்ட்ங்கிற தமிழ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து பார்க்குறதுக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஷூட் பண்ணோம் இதை.
டெக்ஸஸில் ஆஸ்டின் அப்படிங்கிற சிட்டியில் ஷூட் பண்ணோம். இதில் ஒரிஜினலாக வந்து லக்ஷ்மி அவங்கள தான் கேட்டிருந்தாங்க இந்த ரோலுக்கு. ஆனால் அவங்க ஏதோ காரணத்துக்காக வர முடியாததுனால என்னை கேட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அண்ணன் கோபி வந்து என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் உடனே சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு வாரம் தான் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னுட்டு. டெக்ஸஸில் மணியோட சிஸ்டர்ஸ் சன்னும் இருக்காங்க, அவங்களையும் போய் பார்க்கலாம்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ என்னை வந்து பார்த்தாங்க, என்னோட கசினும் வந்து பார்த்தாங்க. எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஒரு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் இல்லை ஒரு டின்னருக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஷூட்டிங் போனேன். பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே இல்லை. ஒரு 6-7 சீன் தான் இருக்குது படத்தில். ஆனால் அவங்க சொன்ன அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு அழகான ஒரு லைவ்லியாக ஒரு உயிரோட்டம் இருக்கிற ஒரு ரோலு. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிற எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி ஹரிஹரன் அவங்களுக்கு தான் மெயின் ரோலு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸு அண்டு அவங்களோட சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. டயலாக் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணாங்க. படத்துலையும் பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவருடைய ஹஸ்பண்டை ஆக்ட் பண்ணுற பிரகாஷ் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கம் ஆக்டர். வழக்கமாக ப்ரொடியூசர் கம் ஆக்டர் தான் நம்ம என்னமோ நினைப்போம். இவர் வந்து தியேட்டரில் ஆக்டிங் படித்தவர். இப்போ நாங்கள்லாம் ஆக்டிங்லாம் படிக்காமல் ஆக்ட் பண்ண வந்துட்டோம். பட் அவர் வந்து தியேட்டரில் ஆக்டிங் படித்தவர். ஸோ அது படம் பார்க்கும்போது தெரியும், அந்த ப்ரொஃபஷனலிசம் தெரியும். ப்ளஸ் அவர் வந்து ஆக்ட் பண்ணுற சீன் தவிர மற்ற சமயத்தில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி, கண்ட்ரோலர் மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் வரலக்ஷ்மி ஒண்டர்ஃபுல். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதுவும் அவங்களோட இங்கிலீஷில் பேசணும். அமெரிக்கன் கோர்ட் ரூமில் இருக்கிற அந்த அமெரிக்கன் இங்கிலீஷு ரொம்ப அழகாக பண்ணாங்க. அண்ட் விதுலேகாவை வந்து காமெடியில் தான் பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த படத்தில் வந்து சீரியஸான ஒரு ரோலில் ரொம்ப புத்திசாலியான ஒரு கூர்மையான புத்தி இருக்கிற ஒரு பெண்ணாக பார்த்தோம். அண்ட் அரவிந்த் கிருஷ்ணா சினிமாட்டோகிராஃபர் வந்து வெரி ப்ரொஃபஷ்னல். அந்த 23 நாளில் படத்தை முடித்தாங்க. நான் ஒர்க் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 நாள் தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட எஃபிஷியன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஸ்மாலர் ஃபிலிம்ஸ், புத்திசாலித்தனமான ஃபிலிம்ஸ் வந்து நிறையா வரணும். அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு கெஸ்ட் மாதிரி போனேன், என்கரேஜ் பண்ணுறதுக்காக போனேன். அவங்களெல்லாம் பார்க்குற ஒரு பார்வையாளராக தான் போனேன். ஆனால் ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அழகான தமிழில் பேசி நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் விஷிங் த ஃபிலிம் ஆல் த பெஸ்ட். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அமெரிக்கன் கோர்ட் ரூம் ட்ராமாலாம் பார்க்குறோம். நம்ம ஊர்லேயே எடுத்திருக்காங்க பிரமாதமான கோர்ட் ரூம் ட்ராமா. அதை நம்ம போய் பார்க்கணும். நிச்சயமாக என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த ஃபிலிம். அரவிந்த் கிருஷ்ணா அவர் பெரிய ஹீரோ. அவர் ஏன்னா ஒரு புது கண்ட்ரியில் வந்து அவருக்கு ஒரே ஒரு அசிஸ்டண்ட் தான் வந்திருந்தார் இந்தியாவிலேருந்து. அங்கே இருக்கிற யூனிட்டு, அங்கே இருக்கிற லைட்டு, அங்கே இருக்கிற அவங்களோட ஒர்க் எத்திக்ஸை வச்சு இங்கேனா ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து 200 பேர் இருப்பாங்க. அங்கே மொத்தம் 20 பேரே நாங்கள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டைரக்டர் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் படம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தா அந்த மாதிரி தெரியாது. ஒரு நிறைய நல்ல ஸ்க்ரீன் பிளேலாம் நிறைய எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவருக்கு தியேட்டர் பேக்ரவுண்ட், அதாவது நாடகத்தோட பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதனால அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இது என்ன